வரலாற்று பெருமை மிக்க பகுதிகளில் ஒன்றாக இன்றளவும் திகழ்ந்து வரக்கூடியது கரூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி என்றால் அதில் வேறு கருத்தில்லை. இந்த கரூரின் பாரம்பரியத்தை இன்றளவும் சொல்லி நிற்கக்கூடிய இந்த நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தற்போது புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வகுப்பறைகள் கட்ட இருப்பதாகவும் அதற்காக பழமைமிக்க இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு அதன் ஒரு பகுதியில் புதிய வகுப்பறைகள் கட்ட இருப்பதாக தற்போது செய்திகள் வந்துள்ளது. அதை பொறுத்தமட்டில் 125 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் வீறு கொண்டு நிற்கக்கூடிய இந்த கட்டடத்தை இடித்து புதிய வகுப்பறைகளை கட்டக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இந்த பள்ளியில் படித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அறிவியல் அறிஞர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் அரசின் உயர் பொறுப்பில் உள்ளவர்களும் படித்த பள்ளி இது. கரூரின் பெருமையை நீடித்து நிலைக்கக்கூடிய இந்த பள்ளியின் மாண்பை நாங்கள் காப்பதற்காக இன்றைக்கு இது குறித்து ஒரு கோரிக்கை மனுவினை கரூர் நகராட்சி ஆணையிடம் கொடுத்திருக்கிறோம். அதன்படி இந்த பள்ளியில் செயல்படுத்தாத கட்டிட பகுதிகள் நிறைய இருக்கின்றன. வைரவிழா மண்டபம், அதற்கு பின்புறம் உள்ள பகுதிகள் போன்றவை இருக்கிறது. அதுபோன்ற பகுதிகளிலே இந்த புதிய கட்டிடத்தை வகுப்பறையை கட்ட வேண்டும் என்றும் இந்த பழமைமிகு இந்த பள்ளியை இடித்து அதன் மாண்பை சீர்குலைத்து கட்டுவது என்பது இந்த பள்ளியில் படித்த லட்சக்கணக்கான முன்னாள் மாணவர்களின் கரூர் மக்களின் உணர்வுகளை சிதைப்பதற்கு சமமானது என்பதை வலியுறுத்தியுள்ளோம். நிச்சயம் இந்த விஷயத்தில் அரசு ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த பள்ளியின் புதிய வகுப்பறைகளை மாற்று இடத்தில் கட்டும் என்று நம்புகிறோம். அப்படி மாற்று இடத்தில் கட்டாமல் இந்த நிலையை தொடரும் பட்சத்தில் ஒரு மாபெரும் அறநிலை போராட்டத்தை அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பள்ளியை பாதுகாப்பதோடு கரூரின் வரலாற்று பெருமையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உடனடியாக நிரூபிப்போம்.